இந்த கிளம்பிட்டாங்கல்ல, காலையிலேயே நல்ல ஜிங்கு ஜிங்குன்னு கூடையும் பையுமா. அது வேற ஒண்ணும் இல்ல, நெடுவக்க கொட்டி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் அடிச்சு புடிச்சு எடுக்கிறதுல அம்புட்டு சந்தோஷம் வேற. ரொம்ப நாளா K9 ஷோன்னு சொல்லுவாங்க, நான் தான் பெருசா கண்டுக்கிட்டது இல்ல. இந்த தடவை பார்த்தா ஆத்தாடி, இது என்ன அப்படியே துண்டால கவிட்டு போயிட மாட்டுக்கு. இம்மா கூட்டமா இருக்குதே, இதுல எங்கேந்து போய் என்ற பொண்ணு தொலாவி எடுத்துட்டு வர போகுதுன்னு தான் யோசிச்சேன். நல்ல வேலை, சின்னதுல இருந்து பெருசுன்னு வயசு வாரியா வச்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம சர்றுபுறன்னு இந்த சந்தில சிந்து பாடுற மாதிரி அழாக்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்பதானே மெயின் பிக்சரே. இப்ப இந்த பூரா முட்டையும் உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற கேண்டி எல்லாம் பார்த்து ஆவுன்னு ஆசைப்படுறது ஒரு பக்கத்துனா, ஏதாவது கிஃப்ட் உள்ள இருக்கான்னு பாக்குறதுல அம்புட்டு ஆர்வம் வேற. நான் கூட நமக்கு ரொம்பவே லக்கு ஏக போகும், இதுல எங்க இருந்து வந்துட போகுதுன்னு யோசிச்சேன். டக்குன்னு 3 கிஃப்ட் வந்திருக்குதுன்னு சொன்னோன்னா பய பிள்ளைங்களை கையிலேயே பிடிக்க முடியலையே. பத்தாததுக்கு இந்த கோணிப்பை முழுக்க சாக்லேட்டை வேற மூட்டை கட்டியாச்சு. நம்மலாம் சின்னதா இருக்கும் போது இந்த முட்டைக்குள்ள முட்டாய் எடுக்கிறதுன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்போ தெரிஞ்சதெல்லாம் கூடைய எடுத்தாலே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரது, இல்ல காய்கறி வாங்குறது, அம்புட்டுதான். சரி, வந்த வேலைதான் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு நடை கட்டலாமான்னு பார்த்தா வெளியில ஷெரீஃப் வண்டியை பார்த்தோன்னு இதை மட்டும் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு ஒரே இடம். ஒண்ணுதானே போய் பாத்துட்டு வரட்டும்னு விட்டுவிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஒரு இடத்துலயும் இதை மட்டும் சொல்லி பூரா இடத்தையும் ஒண்ணு விடாம பார்த்தாச்சு. மொத்தத்துல நடந்து கால் வலி வந்ததுதான் மிச்சம்.